இது எங்க வீட்டு அடை தோசைங்க. வாங்க சாப்பிடலாம். பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கா? செஞ்சு பார்த்துருவோம். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/2 டம்ளர் கொண்டக்கடலை. அதே அளவில் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது ஒன்றா சேர்த்து 4 மணி நேரம் ஊறினா போதுங்க. நான் மார்னிங் செய்கிறதுக்காக நான் நைட்டே ஊற வச்சிடுறேன். ஸோ அரிசி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஊற விட்டாச்சு. ஃபுல்லாக கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக ஊறட்டும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி ஊறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஊறி இருக்கும். இதை நம்ம மிக்சிலேயே நம்ம அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுங்க டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் சீரகம், 4 மிளகாய், பெருங்காயத்தூள், 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணுங்க. ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது. பேஸ்ட் பதத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைக்கும் போது இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கும். இந்த பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. மாவை பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது அந்த அன்னைக்கு மார்னிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அன்னைக்கு நைட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 day to 2 days அந்த அளவுக்கு வருங்க. இது கூட நம்ம பெருவெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி பெருவெங்காயம் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி தோசை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆனியனை தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டேஸ்ட்டுக்கு, கேரட் இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்லி வந்துட்டு இன்றைக்கி ஆனியன் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சனா ஆயில் கடலெண்ணெயை ஆட் பண்ணுங்கள். கம கமன்னு நமக்கு சுடும்போதே மணமாக இருக்கும். என்னங்க கம கமன்னு மனம் வருதா? தோசை ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இது கூட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா காரமான ஒரு தேங்காய் சட்னி தாங்க. வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா டேஸ்ட் அல்லும். அப்புறம் என்னங்க, சனா ஆயில் கடலெண்ணெய் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.